கோயம்புத்தூரில் ஆத்தென்டிக் காரைக்குடி ஃபுட்டு, செட்டிநாடு ஸ்டைல் ஃபுட்டு, மீல்ஸு, சைட்ஸு, பிரியாணி எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட் கண்டுபிடிச்சிருக்கேன். ப்ரூக்ஃபீல்ட்ஸ் பக்கத்தில் நம்ம செந்தில் ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டில் காரைக்குடி கந்தன் மெஸ். மீல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி, கருவாடு, மட்டன் குழம்பு, மீன் குழம்புன்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ் வருது. நான் 2-3 வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நம்ம மக்களுக்கு மீல் ஸ்பாட் கவர் பண்ணி ரொம்ப நாளாச்சு, அண்ட் ஒரு ஆத்தென்டிக்கான ஃபுட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு மூஞ்சிலே ஒரு பொலிவு தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். லொக்கேஷனு, ஃபோன் நம்பரு, டைமிங்ஸு என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் இருக்கும். முக்கியமான விஷயம், அவங்க அம்மா தான் எல்லாமே பார்த்து சமைக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்டையும் சில வார்த்தைகள் பேசுவோம். ஸோ ஃபுட்டை என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வந்து வீடியோவில் என்ஜாய் பண்ணிட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு செமையாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே வீடியோவை நீங்கள் ஷார்ட் ஃபார்மேட்டில் பார்க்கணுன்னா இன்ஸ்டாவில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், யூடியூப் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி வடை சிட்டி. கோயம்புத்தூர் மக்களுக்காகனே ஸ்பெஷலாக ஆத்தென்டிக் காரைக்குடி ஸ்டைல் செட்டிநாடு ஃபுட்டு ஒரு ஃபீஸ்ட்டே உங்களுக்காக வச்சுருக்கோம். என்னென்னங்கிறது சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் லஞ்சுக்கு மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஸ்பாட்டு. டின்னர்லேயும் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நண்டு மசாலா, நீங்கள் எது கேட்டிங்கனாலுமே கிரேவியாகவும் கொடுப்பாங்க, ட்ரையாகவும் ஃப்ரை பண்ணியும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குடல், மட்டன் குடல், சிக்கன் மகாராஜா, வஞ்சரம் தவா ஃப்ரை. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்குது. நார்மலாக எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு சின்ன சைஸில் தான் கொடுப்பாங்க. மட்டன் சுக்கா மட்டும் நாங்கள் ஃப்ரை பண்ணி வாங்கிட்டோம், ஏன்னா பிரியாணிக்கோ இல்லைன்னா ரைஸுக்கு சூப்பராக மேட்ச் பண்ணுறதுக்கு. எல்லா இடத்துலையும் நீங்கள் மட்டன் கோலா தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க. சிக்கன் வடை, மட்டன் கோலா, ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வந்து டிஃபால்ட் ஆர்டர் பண்ணுற 65. ஸோ பிரியாணி டேஸ்ட்டுக்காக வாங்கியிருக்கோம், ஏன்னா நிறைய பேர் பிரியாணி லவர்ஸ் கண்டிப்பாக பிரியாணி இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பிரியாணி அண்ட் ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இல்லை நாட்டுக்கோழி குழம்பு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, கருவாடு குழம்பு, சாம்பார், ரசம், இது எல்லாமே வந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கன்சிஸ்டன்சி கிடையாது, கொஞ்சம் ஒரு மாதிரி கிரேவி திக் கன்சிஸ்டன்சியில் தான். ஸோ இது நான் ஒரு மீல்ஸில் அப்படியே ஊற்றி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அப்படியே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ காரைக்குடி ஸ்டைலெல்லாம் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை போட்டு மீல்ஸில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஆரம்பிக்கலாங்களா? ஆக்சுவலி என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டாக் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நிறைய பேர் கேட்குறீங்க, எங்கே ப்ரோ யூடியூப்பில் வீடியோ வரதில்லை? யூடியூப்பில் வந்துட்டு தான் இருக்குது, பட் ஷார்ட்ஸும் நிறையா வருது. இனி ஃபுல் வீடியோஸில் நிறையா கான்சன்ட்ரேஷன் வரப்போகுது. பட் இன்ஸ்டாவில் டெய்லி ஒரு வீடியோ ஃபுட் அண்ட் நான் ஃபுட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் பேஜ் லிங்க் கீழே வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மீல்ஸ் நல்ல தொக்கு சாப்பாடு மாதிரி இருக்குது, அப்படியே போட்டு பிசைஞ்சு அடிப்போம். பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணோன்னே இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வருது, நல்ல ஒரு தொக்கு ஸ்டைலில். ஆஹா, நல்ல ஃப்ளேவரியாக அந்த கிரேவி ஒவ்வொன்றும் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா, காரைக்குடி ஸ்டைல்னால் எப்படி ப்ரோ நல்ல காரம் இருக்குமா? ஏன்னா நாங்கள் ஃபேமிலியோடு போகும்போது எப்படி இருக்கும்ன்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட் லைட்டாக காரம் போட்டிருக்காங்க, பட் நம்ம ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவரியாக காரம் கம்மியாக ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஸோ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, பெரியவங்க, சின்னவங்க யார் வந்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியலி மவுத் வாட்டரிங். மட்டன் சுக்கா சூப்பராக இருக்குது. ஸோ கூடவே மட்டன் கோலாக்கு போயிடுவோம். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, கோலா நல்லா மொறுன்னு பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளரையும் நல்ல ஒரு டெக்ஸ்சரோட. அந்த ஒவ்வொரு பைட்லேயுமே இவங்க யூஸ் பண்ணிக்கிற மசாலாவோட டெக்ஸ்சரும் அந்த மட்டனோட ஃபீலும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு உணர்த்தியாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது கூட என்ன பண்ணுவோன்னா, ஆக்சுவலி பாவம் வஞ்சரம் நல்லா பிச்சு எடுத்துட்டோம். நல்ல பெரிய சைஸ் அண்ட் நல்ல திக்கான ஒரு வஞ்சரம்.
ஸோ இதை வந்து அந்த மசாலாவில் சூப்பராக கோட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. வஞ்சிரம் எனக்கு இந்த மாதிரி தவா ஃப்ரையில் நல்ல காரசாரம்னா எதுவுமே காரசாரம்னு சொல்லும் போது நீங்கள் காரசாரம் ஸ்பைஸ்ன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அந்த ஒரு மசாலா பர்ஃபெக்ட் டச் நாக்கில் போடும்போது வாவ் சூப்பராக இருக்க மாதிரி இது எல்லாமே இவங்களே அரைக்கிறதுனால நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், நோ கலர், நோ அஜினோமோட்டோ, அவங்களே பண்ணுறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இதுக்கு மேட்ச் பண்ணால் மகாராஜா சிக்கன். ஸோ என்னென்னா இது சில்லி பண்ணி சில்லிலேருந்து நல்ல ஒரு டாஸ் பண்ணி பண்ணுறாங்க. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி ஒரு சில்லி பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் ஏதாவதுன்னு டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபேமிலியோடு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டார்டர் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சிக்கன் வடை ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் பார்க்குறதுக்கு செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது. வாவ், சிக்கன் வடையா மட்டன் கோலாவான்னு கேட்டிங்கன்னா சிக்கன் வடை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவரியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி குழம்பு. ஸோ என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு பாகத்தை பிரிச்சுருவோம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நார்மலாக நீங்கள் வந்தீங்கன்னா கப்பில் தரமாட்டாங்க, நீங்கள் கேட்க எந்த குழம்பு கேட்குறீங்களோ எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நான் என்னென்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் நாட்டுக்கோழி குழம்பு. ஆக்சுவலி உங்களை நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலி ஓப்பனிங் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டேன், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஹா, மட்டன் ஒரு தனி ஃப்ளேவர், நாட்டுக்கோழி அதோட ஒரு பெட்டர் ஃப்ளேவர். எப்படின்னா அந்த கிரேவி இவங்க செஞ்சு அந்த ஊற வச்சு எடுக்கும் போது அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்குது. ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா சில்லியில் எடுப்போம். ஸோ சில்லி எடுத்து, ஸோ சில்லி வந்து இவங்களுக்கு நல்ல டெண்டரியாக இருக்குது. இன்னொரு பீஸ் காட்டுறேன். சில்லி நல்ல டெண்டரியாக இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த கலரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் கேட்கலாம் எப்படி ப்ரோ லைட் ரெட்டாக இருக்குது அப்படின்ட்டு. காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த கலர் வரும். சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ கமெண்ட் வந்து பண்ணிடாதீங்க. ஆஹா, நாட்டுக்கோழி கிரேவி மஸ்ட் ட்ரை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு. ஸோ மீன் குழம்பு அப்படியே மீன் குழம்பு நான் அன்றைக்கி ஆக்சுவலி வரும்போது ட்ரை பண்ணல, இன்றைக்கி ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். ஆஹா, மீனோட ஃப்ளேவர் பர்ஃபெக்டாக இருக்கு. நல்ல ஒரு இந்த புளிப்பு தெரியுது, மீனுக்கான ஒரு புளிப்பு தெரியுது. ஸோ வெலை மீன் போட்டு செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீன் கிரேவி நார்மலாக நிறைய பேர் எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் டாமினண்ட்டாக இருக்கா, நிறைய பேருக்கு அதனால சாப்பிட மாட்டீங்க. பட் யார் சாப்பிட்டாலுமே பிடிக்கிற அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்பார், ரசம் கடைசியில் ட்ரை பண்ணலாம். சாம்பார் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட புளிக்குழம்புன்னு ஒரு ஐட்டம் கிடைக்கும். அன்றைக்கி வெஜ்ஜு சாப்பிடும் போது தெரிஞ்சுது, புளிக்குழம்புமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் சுக்காக்கு போயிடுவோம். நிறைய பேர் எனக்கு அந்த மாதிரி மீல்ஸ் வாங்குறீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சைட் டிஷ்ஷஸ், ஏன்னா இங்கே நார்மலாக உங்களுக்கு 65 மஞ்சூரி எல்லா இடத்துலையும் காமன். பட் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷஸ் தான் எல்லோரும் விரும்புகிறீங்க. ஸோ இது வந்து கிரேவியாகவும் கிடைக்கும், உங்களுக்கு தனியாகவும் கிடைக்கும். மீன்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாகவும் கிடைக்கும். ஸோ பீஸ் வந்து நல்ல இந்த டெண்டரியாக பீஸ் இப்படியே பிச்சோன்னு வரணும். ஸோ அண்ட் அதே மாதிரி அந்த அந்த என்ன சொல்கிறேன்னா அந்த லேயரிங் தெரியணும், அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இந்த மாதிரி ட்ரை பிடிக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி தொக்கு ஸ்டைலில் வேணும், கிரேவியோடு வேணும், ஆனால் ரைஸுக்கு ஃபஸ்ட்டு அப்படி பிசைஞ்சு போட்டு சாப்பிட்றாள்னா கிரேவியாக சொல்லிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நண்டு. ஸோ நண்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா 2 பீஸோடு வந்துடும். நீட்டாக இந்த மாதிரி தொக்கு எடுத்து நல்லபடியே எடுத்து ரைஸில் பிசைஞ்சு லைட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நண்டை என்ன பண்ணோன்னா சென்டரில் அப்படியே உடச்சி இப்படி உடச்சி இந்த சைடு நல்லா பீஸ் இருக்கும். பர்ஃபெக்டான நண்டு ஃப்ளேவர். ஆக்சுவலி 2 கையிலையும் ஆகிடுச்சு. பட் பர்ஃபெக்டாக எப்படி சொன்னோன்னா அந்த பெப்பர் பேஸும் சரி நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. நண்டு மசாலா வாங்கி
மீல்ஸில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மசாலா சுக்காலாம் ஒரு ரவுண்டு போயிட்டு திருப்பி ஒரு கிரேவி அடிச்சிங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எதில் போகலான்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே முடிச்சிட்டோம். பிரியாணி போய்க்கலாம். ஸோ ஏன்னா நம்ம ஊரில் பிரியாணி லவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்காகனே ஸோ எங்கள் பிரியாணி டேஸ்ட்டாக வாங்கியிருக்கோம். ஏன்னா மீல்ஸ் இருக்கும்போது நான் பெருசாக பிரியாணி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிரியாணி எடுத்து ஜீரக சம்பா ரைஸில் அந்த மட்டனோட ஃப்ளேவர் எப்படி இறங்கியிருக்குன்னா, நீங்கள் ஒரு சட்டிலாக கிடையாது, ஒவ்வொரு பைட்லையுமே அந்த மசாலா டெக்ஸ்சரை ஃபீல் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு நண்டு, மட்டன் சுக்கா, மகாராஜா, வஞ்சிரம், ஆக்சுவலி என்ன எல்லா ஃபுட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இங்கே வந்து ஃபைனல் ரிவ்யூ சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி எல்லா ஐட்டமே கவர் பண்ணிட்டோம். நண்டு மஸ்ட் ட்ரை, மட்டன் சுக்கா மஸ்ட் ட்ரை, தொக்காவோ இல்லை ட்ரையாவோ எப்படி வேணும். மகாராஜா மஸ்ட் ட்ரை. சில்லி ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருந்தாங்க. வஞ்சரம் நல்லாயிருக்கு. மெயின் தவா ஃப்ரை இருந்தால் ஐ ஆம் வெரி சாட்டிஸ்ஃபைட். கோலால சிக்கன் வடை அல்டிமேட். மீல்ஸ் வந்து எனக்கு எல்லா கிரேவியுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. பர்சனலாக மீன் குழம்பு அண்ட் நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புளிக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க லஞ்சுக்கு அவைலபிள் இருக்காங்க. அண்ட் டின்னருக்கு வந்தீங்கன்னா சேவை, பரோட்டா, கறி தோசை அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்டார்டர்ஸுமே அவைலபிளாக இருக்கும். மெனு வந்து கடைசியில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லொக்கேஷன் வந்து செந்தில் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக ஆப்போசிட், ப்ரோஃபீல்ஸ் பக்கம், ஆர்எஸ்புரம். அப்புறம் என்னென்னா ஃபோன் நம்பர்ஸ், ப்ரைஸிங் எல்லாமே வீடியோலேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். விசிட் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பண்ணிங்க. முக்கியமாக கூகுள் ரிவ்யூ கொடுக்க மறந்துடாதீங்க. அம்மா ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஃபுட்டோட சீக்ரெட் ரகசியம் என்னென்னு? வீட்டு சமையல் மாதிரி தான் பண்ணுறோம். வீட்டு மசாலா அரைச்சி எப்படி பண்ணுறோமோ அதே இதுதான் அந்த சமையல். எல்லா பொடியுமே வந்து வீட்டு மசாலா எல்லாமே நீங்களே பண்ணுறது தான்? நாங்களே பண்ணுறது. கடையில் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர் கலக்கிறது கிடையாது. எந்த இதுவுமே பொடியெல்லாம் போடுறது கிடையாது. நாங்களே வீட்டு மசாலா அரைச்சி கை பக்குவத்தோடய செஞ்சு எல்லாம் சமைச்சு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ எனக்கு எல்லா சைட் டிஷ்ஷுமே ரொம்ப பிடிச்சதுமா. உங்களுக்கு இதில் பிடிச்சதுன்னா எதுன்னு சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்சது மட்டன் சுக்கா, ப்ரான் ஃப்ரை, இது எல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சது. எனக்கு அது ரொம்ப இஷ்டமான ஒரு சமையலாக இருக்கும். ஓகே ப்ரோ, என்னென்ன கிடைக்குது ப்ரோ உங்ககிட்ட? லஞ்சு, டின்னரு அண்ட் லஞ்சில் என்ன ஸ்பெஷல், டின்னரில் என்ன ஸ்பெஷல் ப்ரோ? நம்மளுக்கு லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல்ஸுங்க ப்ரோ. ஓகே, நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் சுக்கா இருக்குங்க, நாட்டுக்கோழி வறுவல் இருக்குது, செட்டிநாடு சிக்கன் இருக்குது. அந்த மாதிரி நான்வெஜ் ஃபுல்லாக எல்லாமே பண்ணிட்டு ப்ரானு, ஃபிஷ்ஷு, கிராபு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. என்ன டைம்லேருந்து என்ன டைம் லஞ்ச்? லஞ்ச் வந்து உங்களுக்கு 12 to 4:30 வரைக்கும் 4:30 வரைக்கும் கிடைக்குது. ஓகே, டின்னரில் என்ன ஸ்பெஷல் ப்ரோ? ஏன்னா இந்த ஏரியாவில் நிறைய பேர் டின்னரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பரோட்டாவில் வந்து சிக்கன் பரோட்டா, மட்டன் பரோட்டா, வாழை இலை பரோட்டா எல்லாமே வாழை இலை. நான்வெஜ்ஜில் எல்லா பரோட்டாமே இருக்கும். ப்ரான் எல்லாமே வாழை இலை, கொத்து பரோட்டா அந்த மாதிரி இருக்குது. சேவையில் வந்து சிக்கன் சேவை, மட்டன் சேவை எல்லாமே இருக்குது. தோசையில் சிக்கன், மட்டன் தோசை அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். புடவை தோசை எல்லாமே நான்வெஜ்ஜில் உள்ள எல்லா வெரைட்டிலுமே தோசை பண்ணுறோம், சேவை பண்ணுறோம், பரோட்டா பண்ணுறோம். வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜ்ஜில் எல்லா சேவையுமே இருக்குது. காணு, பன்னீர், மஷ்ரூமு, அது மாதிரி மஷ்ரூம் தோசை, எல்லாமே பண்ணிருக்கோம். இப்போ மத்தியானம் லஞ்சில் இப்போ நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் இப்போ ஃபேமிலியாக வராங்கன்னா ஒருத்தர் வெஜ்ஜாக இருப்பாங்க, இல்லை 2 பேர் வெஜ்ஜாக இருப்பாங்க. மத்தியானம் சைட் டிஷ்ஷில் வெஜ்ஜில் என்ன இருக்குது? வெஜ்ஜுமே நம்ம மேஜராக பண்ணிகிட்டு இருக்கோம். நான்வெஜ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வெஜ்ஜிலையும் கொடுக்குறோம். வெஜ்ஜில் சாம்பார், வத்த குழம்பு, கூட்டு பொரியல் எல்லாமே வந்துடும். ப்ளஸ் வந்து மஷ்ரூம் 65ங்க, மஷ்ரூம் மஞ்சூரியனு, கோபி 65, கோபி மஞ்சூரியன் எல்லாமே, பன்னீர், அதில் உள்ள வெஜ்ஜில் பேபிகார்னு எல்லாமே வெஜ்ஜிலையும். நான்வெஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்டோ அதே அளவுக்கு வெஜ்ஜிலையும் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அண்ட் லீவ் நாள் ஏதாவது இருக்கா ப்ரோ? நம்ம லீவெல்லாம் கிடையாது, எல்லா நாளுமே கடை வந்து. ஓகே, எல்லா நாளுமே கண்டிப்பாக வந்து நல்லா விரும்பி சாப்பிடலாம். ஒரு வீட்டு முறையில் நல்ல சாப்பாடு கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு நல்லா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே பண்ணலை. எல்லாமே வந்து வீட்டு கைமுறையில் சமைச்சு வீட்டு முறையில் தான் மசாலா வச்சு இதே டேஸ்ட் கண்டினியூ பண்ணுற சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக. தேங்க்யூ.